ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்ய மத்யமாம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. மனித பிறவியினுடைய மகோன்னதத்தை நாம் கடந்த சில வாரங்களாக ஆராய்ச்சி செய்து கொண்டு வருகிறோம், சிந்தனை செய்து கொண்டு வருகிறோம். அதில் நாம் இறுதியாக பார்த்ததில் ஒரு மனிதனானவன் சம்சாரம் என்கின்ற துக்கத்தை பலமுறை அனுபவித்தாலும் அவன் ஏதோ ஒரு அற்பமான சுகத்திற்காக அதை பொருட்படுத்தாமல் மீண்டும் மீண்டும் அந்த இன்ப நுகர்ச்சிக்காக வேண்டி அவன் துக்கத்தையே அந்த துக்கத்திலேயே உழர்ந்து திரிந்து கொண்டு இருக்கின்றான். அதிலிருந்து வெளிப்படுவதற்கும் வெளிவருவதற்கும் அவனால் முடியவில்லை, முயற்சியும் செய்யவில்லை. அவன் ஏன் துக்கப்படுகின்றான் என்கின்ற காரணத்தை இதுவரை அவன் ஆராய்ச்சி செய்தது இல்லை. எனக்கு கஷ்டம் வருது, நான் கஷ்டத்திலேயே இருக்கேன், யாரும் என்னை என் கஷ்டத்திலிருந்து என்னை தூக்க மாட்டேன்றாங்க, என்னுடைய சொந்தக்காரங்க எல்லாருமே என்னை பார்த்துட்டு அப்படியே விட்டுடுறாங்க, என்னை யாரும் கவனிக்கிறவங்க கிடையாது. நீ யாரை போய் கவனிச்ச? இது வரைக்கும் நீயும் யாருக்கும் ஹெல்ப் பண்ணல, நீ மட்டும் மற்றவங்களோட ஹெல்ப்பை மட்டும் எப்படி நீ நாடுவ? உன்னை காப்பாற்றி கொள்வதற்கு உன்னை தவிர இந்த உலகத்தில் வேறு யாரும் கிடையாது. உன்னை நீயே காப்பாற்றி கொள்ள வேண்டும். மற்றவர் காப்பாற்றினாலும் அது தற்காலிகமானதாக இருக்கும், உனக்கு மன நிறைவை தராது. உன்னை இந்த சம்சார பவசாகரத்தில் இருந்து காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒருவரால் தான் முடியும், அது இறைவனால் மாத்திரமே. அந்த இறைவனை நீ பிடிப்பதற்கு உன்னுடைய சொந்த தன் முயற்சி தேவை. அதை விடுத்து மற்றவர்கள் மீது குறையோ அல்லது தெய்வங்கள் மீது தூஷணமோ செய்வது அது நியாயமும் இல்லை, அது சரியும் இல்லை. எல்லா பிரச்சனைக்கும் காரணம் வெளிநபர் யாரும் கிடையாது, நீயே உன்னுடைய பிரச்சனைக்கு காரணம். எனவே நீயே உன்னுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு தார்மீக பொறுப்பு எடுக்க வேண்டும். ஒன்று, கிரகாதிகளின் மீது, நவகிரகங்கள் மீது பழியை போடுகிறாய், அல்லது உன்னை சுற்றி இருப்பவர்கள் மீது பழியை போடுகிறாய், அல்லது உன்னுடைய சந்தர்ப்பத்தை அதன் மேல் நீ பழியை போடுகிறாய், அல்லது நீ எனக்கு ராசி இல்லை என்று விரக்தி அடைகிறாய். ஒரு முறை கூட இது எதனால் இவ்வாறு கை தவறி போனது அல்லது எதனால் இது நடக்காமல் இருக்கிறது என்று சற்று பின்னே உன்னால் யோசனை செய்து பார்க்கின்ற அளவிற்கு கூட உனக்கு நேரம் இல்லை. அந்த அளவிற்கு மனதில் இன்னும் பக்குவமானது எழவில்லை. அந்த பக்குவத்திற்கு வருவதற்கு உண்டான சாத்தியக்கூறும் இதுவரை கிடையாது. எனவே ஏ மனிதனே, உன்னுடைய பிரச்சனைக்கு நீயே காரணம் என்கின்ற தார்மீக பொறுப்பை ஏற்றுக்கொள்வாயாக. அப்படி ஏற்றுக்கொண்டாய் என்று சொன்னால் அதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும். எங்கே ஆரம்பித்தாயோ அங்குதான் நிறைவு செய்ய வேண்டும். எங்கே உன்னுடைய பிரச்சனை ஆரம்பித்ததோ அங்கேதான் அந்த பிரச்சனையின் முடிவும் அங்குதான் இருக்கிறது. எனவே அதை நன்றாக அலசி ஆராய்ந்து யோசனை செய்து உன்னுடைய பிரச்சனைகளை களைவாயாக. இல்லை சுவாமி, நான் ரொம்ப ட்ரை பண்ணுறேன், என்னால் இருக்கிற பிரச்சனையிலிருந்து ஓவர் கம் பண்ணி வர முடியலையே, ஏன், என்ன காரணம்? இதில் உன்னுடைய பூர்வ ஜென்ம கர்ம வினையும் சேர்ந்து இருக்கின்றது. அதனால் உன்னுடைய பிரச்சனையை தீர்வு பண்ணுவதற்கு நீ மாத்திரம் போதாது, அந்த கர்ம ஏற்கனவே செய்த பூர்வ கர்ம வினையை தீர்ப்பதற்கு உனக்கு இறைவன் என்கின்ற ஊன்றுகோல், இறைவன் என்கின்ற ஒரு உன்னை சுற்றி இருக்கின்ற அந்த காப்பானது தேவைப்படுகிறது. எனவே இறைவன் மீது பக்தியும் இறைவன் மீது நல்ல நம்பிக்கையும் நீ வைப்பாயாக. எனவே ஏ மனிதனே,
உன்னுடைய பிரச்சனையை என்ன என்று முதலில் நீ நிர்ணயம் செய். அப்பொழுதே பாதி பிரச்சனையானது உன்னிடம் இருந்து நீங்குவதற்குண்டான சாத்தியக்கூறானது இருக்கும். இனி என்ன சொல்ல போகிறோம், என்ன மனித பிறவியினுடைய உன்னதம், அதற்குண்டான வழி என்ன என்பதை அடுத்த முறை சந்திப்பில் காண்போம். ஓம் தத் சத்.